ஒரு விஷயம் எனக்கு ஹானஸ்டா சொல்லுங்க. நீங்க உங்க பேஷன தான் ஜாபா பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்ல உங்களுடைய இஎம்ஐ பில்ஸ் கட்டுறதுக்கு ஜாப் பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்கள்ல எத்தன பேரு காலையில எந்திரிக்கிறப்ப, நாம வேலைக்கு போறோம்னு எக்ஸைட்டடா எந்திரிக்கிறீங்க? எத்தன பேரு எனக்கு வேற சாய்ஸே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு எந்திரிக்கிறீங்க? கேலப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் அனலிட்டிக்ஸ் அண்ட் அட்வைசரி கம்பெனி நடத்தின பப்ளிக் ஒப்பீனியன் போலிங்ல பாத்தீங்கன்னா 79% மக்கள் அவங்களுடைய ஜாப்ல என்கேஜ்டா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. 21% மக்கள் தான் அவங்க ஜாப்ல என்கேஜ்டா இருக்காங்களாம். அதுலயும் பாத்தீங்கன்னா 13% ஆஃப் த பீப்புள் தான் பேஷனேட் ஒர்க்கர்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்க இசையமைப்பாளர் யுவன் ராஜாவை எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. அவருக்கு பிடிச்சது இசை, அவர் பார்க்கிற வேலையும் இசை. அதே அவருக்கு பிடிச்சது இசையா இருந்து அவர் பார்க்கிற வேலை ஐடில கோடிங் அடிக்கிற வேலையா இருந்தா, இன்னைக்கு ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் தான் அவங்களுடைய ஜாப், அவங்களுடைய பேஷன் ரெண்டுத்தையும் சேர்த்து பண்றாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஜாப் வேற, பேஷன் வேற பண்றாங்க. இங்க எல்லாத்துக்குமே ஒரு பேஷன் இருக்குங்க. அவங்க கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஆன்சர் சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட் பேஷன் சொல்லுவாங்க. ஒருத்தர் பர்சனல் growth சொல்லுவாரு, ஒருத்தர் ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லுவாரு, ஒருத்தர் ரிலீஜியன் சொல்லுவாரு, பிலாசபி, ரிலேஷன்ஷிப்ஸ், இமோஷன்ஸ், கெரியர் growth, சோஷியல் பிலீஃப், இனோவேஷன், ஃபியூச்சர் திங்கிங், இன்னும் மெயினா சொல்ல போனா பர்சனல் ஸ்டோரிஸ். நிறைய பேர் பயங்கர அட்ராக்டிவான பர்சனல் ஸ்டோரிஸ் வச்சிருப்பாங்க. நிறைய பேர் ஃபெயிலியர்ஸ் அண்ட் கம்பேக்ஸ் பத்தி நிறைய வச்சிருப்பாங்க. மென்டல் ஹெல்த், மணி சைக்காலஜி, ஃபினான்ஷியல் டிசிப்ளின், பர்சனல் ஐடென்டிட்டி, இன்னர் கான்ஃப்ளிக்ட், இப்படி நிறைய பேர் நிறைய டொமைன்ஸ்ல அவங்களுடைய பேஷனை வச்சிருப்பாங்க. நான் பேஷன்னு சொல்றப்ப அவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஏரியால ஒரு பெரிய நாலேஜ் பேஸை வச்சிருப்பாங்க. இப்படி நாலேஜ, அந்த பேஷன் இருக்கிற அந்த நாலேஜ குடோனா, டிப்போவா வச்சிருக்க யாருமே அதை எங்கேயுமே ரிஜிஸ்டர் பண்றது இல்ல, யாருகிட்டையும் ஷேர் பண்றது இல்ல. ஒன் பவர்ஃபுல் வே டு ரீச் வைடர் ஆடியன்ஸ் அண்ட் ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா புக்கு. ஆனா ஏன் யாரும் அந்த புக்கை எழுதுறது இல்ல தெரியுமா? ஏன் யாரும் அதை ட்ரை கூட பண்றது இல்ல தெரியுமா? ஏன் நம்மளுடைய இன்னர் திங்கிங்க நமக்குள்ளேயே வச்சு செத்து போயிடுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா சர்வைவல் கம்ஸ் ஃபர்ஸ்ட். மக்கள் இன்னைக்கு சேலரிக்கு ஒர்க் பண்றாங்க. பேஷன் அவங்களுக்கு இமீடியட் இன்கம் தராது. அதனால பேஷனை தாண்டி ஜாபை எல்லாருமே செலக்ட் பண்றாங்க. இன்னொரு ரீசன், ஒரு புக் எழுதுறதுன்றது அவ்வளவு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு டைம் வேணும், ஸ்கில் வேணும், எஃபர்ட் வேணும். அதனால மக்கள் என்ன பண்றாங்கன்னா டிலே பண்றாங்க, அப்படியே மறந்து போயிடுறாங்க. அடுத்த ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஃபியர் அண்ட் செல்ஃப் டவுட். நம்ம புக்கை யார் படிக்க போறா, நம்மளால புக் எழுத முடியுமா, இந்த மாதிரி செல்ஃப் டவுட். நாலாவது முக்கியமா பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் அண்ட் லாங்குவேஜ் பேரியர். நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க போறதில்ல எப்படி நம்மளுடைய நாலேஜை, பேஷனை, தாட்ஸை அவுட்புட்டா ஒரு புக்கா கொண்டு வரணும்னு நமக்கு சொல்லித்தர யாருமே கிடையாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு உங்களுடைய பேஷனை, நாலேஜை, தாட்ஸை எப்படி ஒரு புக்கா கன்வெர்ட் பண்ணலாம், 3 ஃப்ரீ ஏஐ டூலை யூஸ் பண்ணி, அப்புறம் அதை எப்படி ஒரு இன்கம் சோர்ஸா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. உங்களுக்கு தெரியுமா ஏன் புக் எழுதுறது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா உங்களுடைய தாட்ஸை வேர்ட்ஸாகவும், உங்களுடைய ஐடியாஸை அசர்ட்டாகவும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வேல்யூவாகவும் ஒரு புக்கால தான் கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனா நாம ஏன் புக் எழுதுறது இல்ல? ஏன்னா அதுல நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. எப்போ இருந்தது? ஏஐக்கு முன்னாடி இருந்தது. அது என்ன அப்படி நிறைய சேலஞ்சஸ் இருந்ததுன்றத இப்ப நம்ம பார்த்துருவோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ரியாலிட்டியை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் நாம மேனுவலா ரிசர்ச் பண்ணணும் நம்ம டாபிக்கை. அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு நிறைய புக்ஸ் படிக்கணும், ஆர்டிகல்ஸ் கலெக்ட் பண்ணணும், ரெஃபரன்சஸ் பார்க்கணும். அதுக்கு அடுத்தது அந்த புக்கை ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அது அடுத்த கஷ்டமான வேலை. அதை தாண்டி அந்த புக்கை எழுதணும். எப்படி எழுதுவோம்? பேப்பர்ல எழுதுவோம், இல்ல டைப்ரைட் பண்ணுவோம். இதுக்கு அடுத்தது அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும். ஒரு 300 பக்கத்துக்கு ஒரு புக் எழுதுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டோன் ஃபாலோ பண்றோம், என்ன ஸ்டைல் ஃபாலோ பண்றோம், என்ன ஃப்ளோ ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் நம்ம ரீரைட் பண்ற மாதிரி ஆயிரும்.
இதெல்லாம் தாண்டி எடிட்டிங்க்கு எக்ஸ்டர்னல் ஹெல்ப் தேவை. கிராமர் மிஸ்டேக் பார்க்கணும், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இஷ்யூஸ் பார்க்கணும், ப்ரொஃபஷனல் எடிட்டர்ஸ் வேணும், அதுக்கு ஒரு செலவு பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய வேலை வரும், என்னன்னா டிசைன் பண்றது. அது ஒரு செப்பரேட் ஒர்க்கு. அதுக்கு உங்களுக்கு டிசைனர் வேணும், கவர் கிரியேட் பண்ணணும், லே அவுட் கிரியேட் பண்ணணும். அதை தாண்டி இன்னொரு பெரிய ஒர்க் இருக்கு, பப்ளிஷ் பண்றது, ஃபார்மேட்டிங் இஷ்யூஸ், பிளாட்ஃபார்ம் ரெக்யர்மெண்ட்ஸ், டெக்னிக்கல் நாலேஜ் ரெக்யர்மெண்ட், இப்படி எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். இதை எல்லாத்தையும் கடந்து நீங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு புக்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் 6 மாசம் ஆகும். ஸோ ஏக்கு முன்னாடி நீங்க ஒரு புக் எழுதணும்னா அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஆனா ஏ வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாரு வேணாலும் புக் எழுதலாம், பப்ளிஷ் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். எந்த ஒரு எக்ஸ்பர்டைஸ் தேவை கிடையாது, பல மாசங்கள் ஸ்பெண்ட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம், நீங்க பேஷனேட்டா இருக்கிற அந்த ஏரியால ஸ்ட்ராங்கா இருக்கணும், நாலேஜபிளா இருக்கணும். இது மட்டும்தான் தேவை. நான் இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி சொல்றேன், எப்படி ஏஐ யூஸ் பண்ணி ஒரு புக் எழுதலாம் அப்படின்றது. ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாட்ஸை வந்து கேப்சர் பண்ணணும். நோட்ஸாவோ வாய்ஸாவோ ஐடியாஸாவோ நீங்க வந்து கேப்சர் பண்ணணும். ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்க கண்டென்ட்டா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு ஏஐ ஹெல்ப் பண்ணும். நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னா ஏஐ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 3 வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இபுக்காவோ போஸ்டாவோ வீடியோஸாவோ நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஸ்டெப் 4 பார்த்தீங்க அப்படின்னா அதை ஷேர் பண்ணணும். எங்க ஷேர் பண்ணுவீங்க? சோஷியல் மீடியாவில் போய் ஷேர் பண்ணலாம். அண்ட் தென் ஸ்டெப் 5 பார்த்தீங்கன்னா நீங்க ஆடியன்ஸை பில்ட் பண்ணலாம், ஒரு இம்பாக்ட் வந்து மக்களிடையே நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம், ஒரு இன்கம் வந்து நீங்க அதில் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். இயர்லியர் ஸ்டேஜஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டர்ஸ் மட்டும்தாங்க புக் எழுத முடியும். ஜெயமோகனா இருக்கட்டும், எஸ் ராமகிருஷ்ணனா இருக்கட்டும், சாரு நிவேதிதாவா இருக்கட்டும், பெருமாள் முருகனா இருக்கட்டும், சல்மாவா இருக்கட்டும், இவங்களால மட்டும்தான் புக் எழுத முடியும். ஆனா இன்னைக்கு யாரு வேணாலும் புக் எழுதலாம். ஆனா நிறைய பேர் புக் எழுதுறது இல்லை, அந்த ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. அதற்கு காரணம் என்னன்னா ஒரு புக்கை ஏஐ மூலமா ரொம்ப ஈஸியா எழுதலாம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியறது இல்லை. இன்னைக்கு குளோபல் இபுக் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா $18 பில்லியன் அதனுடைய வேல்யூ. 2030 பாத்தீங்கன்னா அது வந்து $25 பில்லியன் மாறப்போகுது. growth ரேட் வந்து பாத்தீங்கன்னா 10% எவ்ரி இயர் வந்து growth ரேட் இருக்கு. இது வந்து இனிமேல் ஒரு சைடு ஹசில்னே சொல்ல முடியாது. இட்ஸ் கோயிங் டு பி a growing digital economy going forward. நான் இப்போ உங்களுக்கு சில ஹாட் டாபிக்ஸ் இபுக் கிரியேட் பண்றதுல குளோபலி சொல்றேன். சில ஹாட் டாபிக்ஸ் என்ன போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பர்சனல் டெவலப்மெண்ட் அதான் ஃபர்ஸ்ட் வருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மணி மேக்கிங், சைடு ஹசில்ஸ், ஆன்லைன் இன்கம் இதெல்லாம் வருது. 3வது இடத்துல வந்து ரொமான்ஸ் அண்ட் ஃபிக்ஷன் இருக்கு. இந்த ரொமான்ஸ் அண்ட் ஃபிக்ஷன் மட்டுமே மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? $1.44 பில்லியன் வந்து வச்சிருக்கு. ஆனுவல் மார்க்கெட் வேல்யூ அதனுடையது. அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா எமோஷனல் கண்டென்ட். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏஐ டெக் அண்ட் டிஜிட்டல் ஸ்கில் வருது. ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் எமர்ஜிங் நீஷ் இது வந்து. ஏன்னா பீப்புள் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏஐ லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதன் மூலமா ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு நியூ கோல்டு ரஷ் கேட்டகரியாவே கருதப்படுது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த், ஃபிட்னஸ், வெயிட் லாஸ் இதெல்லாம் வருது. மென்டல் ஹெல்த் வந்து ஒரு பெரிய இடத்த வந்து இபுக் ஏரியால பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்ப நம்ம ஆன்சைட்டி பத்தி பேசுறோம், ஃபோக்கஸ் பத்தி பேசுறோம், ஸ்லீப் இஷ்யூஸ் பத்தி பேசுறோம். அதனால மென்டல் இஷ்யூ வந்து ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்கு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் புக்கு அண்ட் எஜுகேஷனல் கண்டென்ட். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து கிட்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயங்குறதே கிடையாது. இதெல்லாம் தாண்டி ஸ்பிரிச்சுவாலிட்டி நல்லா போயிட்டு இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து இன்னைக்கு வந்து இன்னர் பீஸ் தேடுறாங்க, அவங்க லைஃப்ல வந்து ஒரு மீனிங்கை தேடுறாங்க. அப்படின்னு பாக்குறப்ப இது வந்து ஒரு சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. ஓகேங்க, இப்ப ஏஐ வந்துருச்சு. ஏஐ வச்சு எப்படி ஒரு புக் எழுதுறான் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுவும் ஃப்ரீ ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படின்றத சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்க, ஐடியா வேலிடேஷன். ChatGPT நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஐடியா கிடைக்கலன்னா நீங்க போய் ChatGPT கேட்கலாம். ஆனா நீங்க ஒரு விஷயத்தின் மேல ரொம்ப பேஷனேட்டா இருந்தீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்க வந்து பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஏரியால நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, நாலேஜபிளா இருப்பீங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா நீங்க ChatGPT போய் ட்ரெண்டிங் டாபிக்ஸ் இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ChatGPT கொடுத்துற போகுது. இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக்கை வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணணும். இதுக்குமே நீங்க ChatGPT யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து ப்ராம்ப்ட் இருக்கு. சிம்பிள் ப்ராம்ப்ட்,
கிரியேட் அ கம்ப்ளீட் இபுக் அவுட்லைன் ஆன் டாபிக் வந்து நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டினா ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு போட்டு வித் சாப்டர்ஸ் அண்ட் சப் டாபிக்ஸ்னு கொடுத்தீங்கன்னாவே அது வந்து உங்களுக்கு கொடுத்துரும். 3வது ஸ்டெப்பு, திரும்பவும் நீங்க ChatGPT-யை யூஸ் பண்ணி அந்த கான்டென்ட்டை வந்து எழுதலாம். எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சாப்டர் கிடைச்சிருது இல்லையா, அந்த சாப்டருக்குள்ள உங்களுக்கு கண்டென்ட் தேவை இல்லையா, அதனால நீங்க போய் அதை சாப்டர் பை சாப்டரா ஜெனரேட் பண்ணலாம். அதற்கும் ப்ராம்ப்ட்ஸ் இருக்கு, அதை போட்டு நீங்க செஞ்சிடலாம். இப்ப 4வது, அந்த கண்டென்ட்டை வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த இடத்துல ChatGPT-ல இருந்து கொஞ்சம் நவந்து இன்னொரு டூலுக்கு போறீங்க. அந்த டூல் பேரு Grammarly. இந்த டூல் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா, அந்த கண்டென்ட்டை கொண்டு போய் அதில் அப்லோட் பண்ணீங்கன்னா அது உங்களுடைய கிராமரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும், அந்த ரீடபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதுக்கு அடுத்தது ஸ்டெப் 5. இப்போ ChatGPT பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் Grammarly பார்த்துட்டோம், இப்போ கேன்வாக்குள்ள போறோம். கேன்வா என்ன பண்ண போகுது அப்படின்னா, நமக்கு அந்த இபுக்குக்கான டெம்ப்ளேட் தேவை இல்லையா, அங்க ஆல்ரெடி நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், இல்லைன்னா நாமளும் அந்த டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை எடுத்துட்டு அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள வந்து நம்மளுடைய கண்டென்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணணும், கவர் பேஜ் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது முடிஞ்சிருதா? இப்போ திரும்ப நீங்க ChatGPT-க்கு வாங்க, அந்த புக்கை அப்படியே அங்கே கொண்டு போய் கொடுத்து என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணணும், கிளாரிட்டி என்னெல்லாம் நான் வந்து ஆட் பண்ணணும், ஃப்ளோல ஏதாவது வந்து கேப் இருக்கா, அதை நான் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு போய் ChatGPT-ட்ட கேளுங்க, அது கொடுத்துரும். ஃபைனலா எக்ஸ்போர்ட் அண்ட் பப்ளிஷ் வந்து கேன்வால வச்சு பண்ணிடலாம். ஒரு பிடிஎஃபா உங்களுக்கு வந்துடும். அது பிடிஎஃபா வரப்ப, அந்த இபுக்கா வரப்ப உங்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றீங்களா, இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்றீங்களா, ஃபைவர், எட்சி எதுல ஷேர் பண்ணணும்னாலும் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு போயிடும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு குயிக் டெமோ இதில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ChatGPT-க்கு போகிறோம். நான் போய் கூகுளில் போய் ChatGPT தேடிக்கிறேன். ChatGPT-க்குள்ளே வந்துட்டோம். ChatGPT-ல போய் அந்த டாப் 10 இபுக்குக்கான ப்ராம்ப்டை வந்து போடுறோம். அதை ப்ராம்ப்டை போட்டோடனே அதை அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணுது. ஒரு 10 ஐடியாஸ் வந்து அந்த புக்குக்கான டாப்பிக்கை வந்து நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுது. அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் எடுத்துக்கிறோம், ஹவு டு ஏர்ன் மணி யூசிங் ஏஐ. இதை வந்து எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு அந்த டாபிக்குக்கான ரிசல்ட்டை வந்து கொடுக்குது. டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் வந்து காமிக்குது பாருங்க, உங்களுக்கு என்னென்ன சாப்டர் இருக்கு. இப்போ சாப்டர் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு கீழே வந்து கண்டென்ட் டைப்ஸ், மானிட்டைசேஷன் மெத்தட்ஸ், இந்த மாதிரி சப் டாபிக்ஸ் வந்து இங்கே கொடுக்குது. இப்போ திரும்பவும் இங்கே ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். எதுக்கு கொடுக்குறோம்னா, சாப்டர் பை சாப்டர் வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம கேட்டிருக்கோம். அது உடனே இப்போ நமக்கு கொடுக்குது பாருங்க. ஸோ உங்களுக்கு இங்கே கண்டென்ட் வந்து சாப்டர் பை சாப்டர் வந்துருது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போறோம்னா Grammarly போறோம். ஏன்னா நமக்கு இங்கே கண்டென்ட் வந்து ChatGPT-ல எல்லாமே எடுத்துட்டோம். Grammarly போய் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் போய் நியூ டாக்ல போய் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுறோம். அங்கே இருக்கிறத காப்பி பண்ணோம் இல்லையா, அதை இங்கே பேஸ்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லை நம்ம நியூ டாக்காக வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்துருச்சு. இப்போ அது போய் நம்மளுடைய கிராமரை கரெக்ட் பண்ணுது. ஸோ எங்கெல்லாம் அது வந்து மிஸ்டேக் காமிக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிட்டு அக்செப்ட்னு கொடுக்கலாம். அதை தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கேன்வாக்கு போயிடுறோம். கேன்வாக்கு போயிட்டு கிரியேட் பண்ணுறோம். அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் ஆயிரும். இப்போ கஸ்டம் சைஸ் போகிறோம். இதில் வந்து நம்ம வித்து, ஹைட்டு அண்ட் யூனிட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். அதை வந்து மென்ஷன் பண்ணுறோம். நியூ டிசைன் வந்து கிரியேட் பண்ணுறோம். டெம்ப்ளேட்ஸ் ஆப்ஷன் இருக்கு, அந்த டெம்ப்ளேட்ஸ் ஆப்ஷன் போறோம். அதுல போயிட்டு நம்ம இபுக்னு கொடுக்கலாம், இல்ல இபுக் ஏஐ அப்படின்னு கொடுத்தோம்னா அதுக்கு ரிலேட்டடான டெம்ப்ளேட்ஸ் வந்து நமக்கு எடுத்துட்டு கொண்டு வந்து கொடுக்கும். இபுக் ஃபார் ஏஐ கொடுக்குறோம். ஸோ அதற்கான டெம்ப்ளேட் வருது. ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த டெம்ப்ளேட்டை போய் நம்ம எடிட் பண்ணலாம். இப்போ அதுதான் நம்ம பண்றோம். அந்த ஹெட்டிங்கை நம்ம இங்க இருந்து காப்பி பண்ணி அங்க கொண்டு போய் போட்டு அதை வந்து அந்த புக்கினுடைய ஹெட்டிங்கா நம்ம மாத்தலாம். இப்போ அதனுடைய கலரு, ஃபாண்ட் எது மாற்றணும்னா நம்ம மாற்றலாம். அதை தான் இப்போ பண்ணுறோம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க. இதில் எங்கேயுமே கோடிங் கிடையாது, வேற டெக்னிக்கல் நாலேஜ் எங்கேயுமே தேவை கிடையாது. உங்களுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா போதும். இப்போ டெக்ஸ்ட் மாத்திரம், ஹெட்டிங் உள்ள கொண்டு வரோம். அதை நம்ம டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். நமக்கு எங்கே வேணுமோ நம்ம அங்கே நகர்த்தி வச்சுக்கலாம். அதனுடைய சைஸை மாத்திரம். ஸோ ஒவ்வொரு சாப்டரை உள்ள கொண்டு வரோம். இப்போ சாப்டர் 1, சாப்டர் 2 சப்டைட்டில் கொண்டு வரோம். இதை ஜஸ்ட் இங்கேருந்து காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். பேஜ் அசைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு அதனுடைய கலரை வந்து மாற்றுறோம். இது எப்படி நீங்கள் வந்து வேர்டில் வந்து ஆக்சஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸும் அந்த ஃப்ளூயன்சி இருந்ததுன்னா இங்கே அதை நீங்கள் பண்ணலாம். இப்போ எல்லாம் பண்ணிட்டோம். இதில் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட் வேணுமா, பிஎன்ஜி வேணுமா, இல்லை வீடியோவாக வேணும்னா வீடியோவை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இதில் ஃபைல் டைப் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் அண்ட் பிடிஎஃபாக வேணாலும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டுமே டவுன்லோட் பண்ணி காமிக்கிறோம். இப்போ போய் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபார்மேட் இபுக் வந்து ரெடியாக வந்துடுது. இது குயிக்காக டெமோக்குன்றதுனால இதை குயிக்காக பண்ணினோம். இதை நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பராக ஸ்ட்ரக்சர்டாக அருமையாக பண்ணலாம். சரிங்க, இப்போ புக்கை வந்து எழுதிட்டோம். 3 டூல் தான் யூஸ் பண்ணோம். நீங்கள் டெமோவில் பார்த்துருப்பீங்க. ChatGPT, Grammarly, Canva
இதை வச்சு ஜஸ்ட் லைக் தட் ஒரு 1 hour கூட ஆகாதுங்க, அதற்கும் கம்மியாக தான் ஆகும். எங்கே நமக்கு டைம் ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய கண்டென்ட் வந்து ஸ்ட்ரக்சர்டாக இருக்கா, அட்ராக்டிவாக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுவோம் இல்லையா, அங்கே தான் டைம் ஆகும். மற்றபடி இந்த 3 டூலுமே நமக்கு ஜஸ்ட் லைக் தட் ஒரு இபுக்கை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ புக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இபுக் மூலமா எப்படி நம்ம மணி மேக் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா கமெண்ட்ல இபுக் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஃப்ரீ ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி வேற என்னெல்லாம் நம்ம ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணலாம், அதில் எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணலான்னு நான் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு போடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இபுக் எழுதுறது வெறும் 20% ஒர்க் தாங்க. இதை விற்கிறது தான் 80% ஒர்க்கு. நிறைய மக்கள் வந்து எழுதுறதே இல்லை, அதை மீறி எழுதுனாங்கன்னா அதை விற்கிறதுக்கு முயற்சி பண்றது இல்லை. அங்கே தான் நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகுறாங்க. நான் இப்போ இந்த புக்கை எப்படி விற்கிறது, இந்தியா மார்க்கெட்டில் குளோபல் மார்க்கெட்டில் இது எப்படி விற்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். மொதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதை அமேசான் கிண்டிலில் விற்கலாங்க. அதாவது அதனுடைய பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டில் டிரெக்ட் பப்ளிஷிங்னு இருக்கும், கேடிபின்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம விற்கலாம். இதுதான் இருக்கிறதுலேயே பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பவர்ஃபுல்லும் கூட. ஏன் பவர்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்கை வச்சு நம்ம குளோபல் ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ணலாம். இதுக்கு வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது, பாசிவ் இன்கம் நமக்கு வரும். அது இல்லாமல் கிண்டில்ல இருந்து நமக்கு 70% ராயல்ட்டி வந்து கொடுப்பாங்க ஒரு சேலுக்கு. ஒரு உதாரணத்துக்கு நீங்க 299 ரூபாய்க்கு இந்த இபுக் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல 200 ரூபாய் உங்களுக்கு ஒரு சேல்ல வந்து லாபமா கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் மூலமா நம்ம எப்படி இதை விற்கலாம் அப்படின்றது. இந்தியாவில் வந்து இது வந்து கோல்டு மைனுங்க. இப்போ வந்து நீங்க இபுக் வந்து பிடிஎஃபா கிரியேட் பண்ணிடுறீங்க, நீங்க நேராக வாட்ஸ்அப்ல போய் ப்ராட்காஸ்ட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து போடலாம். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ்ல இருந்து 499 வரை வைக்கலாம். எந்தெந்த ஏரியா வந்து இங்கே பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் பற்றி பேசுறது, ஏஐ பற்றி பேசுறது, ஸ்டூடெண்ட்டினுடைய நோட்ஸ் பற்றி பேசுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் போய் செல் பண்ணுறது, கம்ரோடு, எட்சி, ஃபைவர், இன்ஸ்டாமோஜோ இதிலெல்லாம் போய் செல் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி பேமெண்ட் இன்டகிரேஷன்ஸ் இருக்கும், டைரக்ட் செல்லிங் வந்து பண்ணிடலாம். 80 to 90% வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அடுத்து இன்னொரு வழிமுறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் இபுக் பண்ணுறது. நிறைய பேர் வந்து இந்தியாவில் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இபுக்கு ப்ளஸ் கோர்ஸை வந்து சேர்த்துருவாங்க. சிலர் வந்து இபுக் வந்து ஃப்ரீயாக கொடுத்து அதன் மூலமாக லீட்ஸை வந்து புல் பண்ணிட்டு கோர்ஸை வந்து அதோட ஆட் பண்ணுவாங்க. ஒரு 999 அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க, ஒரு காம்போவாக கொடுப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இபுக் வந்து உங்களுக்கு லீடாக ஆப்ரேட் ஆகும், கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு இன்கம் சோர்ஸாக ஆப்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த இபுக் எல்லாமே உங்களுடைய பர்சனல் பிராண்டிங்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சப்ஜெக்டை வந்து பேசிடுறீங்க, அது வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருது. அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா அந்த சப்ஜெக்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஆழமான நாலேஜ் இருக்குன்னு நினைப்பாங்க. அப்போ அது சம்பந்தமாக அவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட வருவாங்க, கன்சல்டிங்க்கு வருவாங்க, கோச்சிங்க்கு வருவாங்க. ஏன்னா நீங்க இபுக்கை வந்து ஒரு ப்ராடக்டா பார்க்கக்கூடாது, உங்களை பொசிஷன் பண்ற ஒரு டூலா நீங்க பார்க்கணும். இதை தாண்டி நீங்க காலேஜஸ், கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாத்துலயுமே போய் பல்கா வந்து விற்கலாம். ஒரு முக்கியமான மார்க்கெட் ரியாலிட்டியை நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் இந்த இபுக் வச்சு பண்றப்போ ஸ்மார்ட் போன் யூசர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப ரொம்ப அதிக லெவலில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 70 கோடி மக்களுக்கு மேலே வந்து ஸ்மார்ட் போன் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணுறாங்க. நம்மளுடைய டிஜிட்டல் ரீடிங் க்ரோத் வந்து வேற லெவலில் இருக்கு இந்தியாவில். அதை தாண்டி இந்த கிண்டில்ல மட்டும் இன்னைக்கு இந்தியாவில இருந்து பார்த்தீங்கன்னா 1,00,000க்கும் மேற்பட்ட ஆத்தர்ஸ் வந்து அவங்களுடைய புக்கை வந்து போட்டிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் சிஸ்டம் வந்து சொல்கிறேன். நீங்கள் ஏஐக்கு போங்க, ஒரு இபுக் கிரியேட் பண்ணுங்க, அதை வந்து பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போய் செல் பண்ணுங்க, ஆடியன்ஸை கிரியேட் பண்ணுங்க, இன்கம்மை வந்து ஜென்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு வேர்ல்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதை இன்கம்மா மாத்துற ஸ்ட்ராட்டஜி தான் கஷ்டம். அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஹை லெவலில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு உங்களுடைய பேஷனை, உங்களுடைய நாலேஜை, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஒரு புக்கா கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 3 ஃப்ரீ ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி ஒரு புக்கை கிரியேட் பண்ணி பிளாட்ஃபார்ம்ல போட்டு நீங்க இன்கம் ஜென்ரேட் பண்ணுங்க. கடைசியா இது சம்பந்தமா உங்களுக்கு, அதாவது ஏஐ சம்பந்தமா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு. என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போய் பார்த்தீங்கன்னா சிமிலரா இது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் வந்து பேசியிருக்கேன். அதே மாதிரி என்னுடைய எய்ம்ஸ் கம்யூனிட்டி இருக்கு. உங்களுக்கு ப்ராம்ப்டிங் ஈஸியா படிக்கணும், டூல்ஸ் வந்து ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா என்னுடைய எய்ம்ஸ் கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு.
என்னுடைய ஃப்ரீ ஏ வெபினார் எவ்ரி வீக் வந்து நடக்குது. தமிழ்லையும் நடக்குது, இங்கிலீஷ்லயும் நடக்குது. அது பத்தின டீடைல்ஸ் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல வெபினார் சம்பந்தமான டீடைல்ஸ் இருக்கு.